ஆர்சிபி 17 இயர்ஸா மோஸ்ட் ஃபெயில்டு ஐபிஎல் டீமா மட்டுமே இருந்துச்சு. இது விராட் கோலியோட பெரிய ரிஸ்க்னு தான் சொல்லணும். 2008ல ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவோ டீம்ஸ் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ஆர்சிபி மட்டும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே லோவஸ்ட் ஸ்கோர்னு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. 3 தடவை ஃபைனல்ஸ் வர போயும் வேற யாரோ டைட்டில ஜெயிக்கிறத வேடிக்கை பார்த்தாங்க. சோஷியல் மீடியால ஆர்சிபிக்கு இருந்த ஹேட் வந்து வேற எந்த டீமுக்கும் இருந்ததில்ல. விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெய்ல்னு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் இருந்தும் 17 இயர்ஸா ஃபெயில்டு டீமா தான் ஆர்சிபியை பார்த்தாங்க. முக்கியமா வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் பிளேயர்னு கொண்டாடப்பட்ட விராட் கோலியை இந்த ஐபிஎல் ரிசல்ட்ஸ்னால மோஸ்ட் ஃபெயில்டு கேப்டன் பல கிரிட்டிசிசம் பண்ணாங்க. விராட் கோலி நினைச்சிருந்தா ஈஸியா வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான டீமுக்கு போயிருக்கலாம். வேற யாராவது இருந்திருந்தா இந்த ஹேட்டை தாங்க முடியாம குவிட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, 17 வருஷமா அடுத்தடுத்து ஃபெயிலியர்ஸும் ஹேட்டும் இருந்துச்சு. ஆனா விராட் கோலி அங்கேதான் நின்னாரு. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 17 வருஷமா ஒரு டீமுக்காக விளையாடின ஒரே பிளேயர் இவர் தான். ஆர்சிபி ஒரு ஃபெயில்டு டீமா இருந்தாலும் ஹையஸ்ட் சோல்டு ஜெர்சி, மோஸ்ட் ஃபாலோட் இன்ஸ்டாகிராம் பேஜ், மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்னு நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் விராட் கோலிங்கிற ஒரு மனுஷன் தான். ஃபைனலி 18 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட் டெடிகேஷனுக்கு பலனா 2025ல ஆர்சிபி அந்த ஹிஸ்டாரிக்கல் வின்னை அடைஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹேட்டர்ஸ் கூட அவங்க ஜெயிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு 2026 ஐபிஎல்ல ஆர்சிபி தான் மோஸ்ட் வேல்யூபிள் டீமாவும் ஹையஸ்ட் பிரைஸுக்கு சேலான டீமாவும் இருக்குது. 17 இயர்ஸ் ஹேட் அண்ட் ஃபெயிலியருக்கு ரிப்ளை தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் வின்.